எம்டி நேயர்களே, இப்போது நீங்கள் பார்க்க போவது கழுவேத்தி மூர்க்கன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். நீங்க ஒருத்தன் தலைக்கு மேல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்களே இன்னொருத்தன் காலுக்கு அடியில இருக்கீங்கன்னு தான் சொல்லிட்டு திரிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் பார். அவன் ஜெயிச்சிட்டு இருக்கான். சண்டித்தை நம்ம பண்ணுவிய. நல்லவன்னு சொன்னாலும் கெட்டவன்னு சொன்னாலும் ஊரு நம்மளை பத்தி தான் பேசணும். கழுவேத்தி மூர்க்கன் படத்தில் அருள்நிதி, சாயாதேவி, துஷாரா விஜயன், யார் கண்ணன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கே கணேஷ்குமார் சண்டை பயிற்சி செய்திருக்கிறார். ஸ்ரீதர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். டி இமான் இசையமைத்திருக்கிறார். கௌதம் ராஜ் கதை திரைக்கதை அவசரம் எழுதி இயக்கியிருக்கிறார். கழுவேத்தி மூர்க்கன் என்றால், கழுவேத்தி என்பது ஒரு உயிரை கொல்லுகிற சாதனம். மூர்க்கனுங்கிறது மூர்க்கசாமிங்கிற ஒரு கேரக்டர், அதான் கதாநாயகன். மூர்க்கசாமி தான் அருள்நிதி. கழுவேத்தி என்றால் கழு மரம், அதாவது இதில் துப்பாக்கியால் சுடுகிறவர்கள் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் கழுத்தை அறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஊரில் தூக்கு தண்டனை நிறைவேற்றம்னா தூக்கு தண்டனை போடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் மிகப்பெரிய கராதகமான கொடுமையான செயல்களை செய்தவனை ஊச்சி மாதிரி இருக்கும் கழு, அந்த கழுவில் ஏற்றி உட்கார வச்சுருவாங்க, செத்து போயிடுவான். கழுவேத்தி என்பது சில கிராமங்களில் இன்னமும் கோவில்களில் இருக்கிறது. அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த கழுமரங்கிறது கோயிலில் இருக்கும். அருள்நிதியும் சந்தோஷ் பிரதாப்பும் இணைபிரியாத நண்பர்கள். அருள்நிதி மேல் சாதிக்காரர், சந்தோஷ்குமார் கீழ் சாதிக்காரர். சந்தோஷ்குமார் மேல் படிப்பு படித்துவிட்டு அந்த கிராமத்தில் கீழ் சாதிக்காரங்களை சமூக விழிப்புணர்வுடன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு மிகச்சிறந்த சமூக விழிப்புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார் சந்தோஷ் பிரதாப். இவர்களுக்குள் பிரிவு எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தோம்னா, அருள்நிதி துஷாரா காதனை விழுந்து காலிக்கிறார். துஷாரா விஜயன் கீழ் சாதிக்காரி, மேல் சாதிக்காரரான அருள்நிதியை காலிக்கிறார். அதே போல் சந்தோஷ் பிரதாப் கீழ் சாதி, அந்த கீழ் சாதியிலும் இன்னும் கொஞ்சம் கீழ் சாதி சாயாதேவி காதலிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காதலர்களுக்குள் பிரிவு வருகிறது. அதே போல் சந்தோஷ் பிரதாப்பை அரசியல் களத்தில் சந்திக்க முடியாத ஒரு துரோகி அரசியல்வாதி அவரை கொல்கிறார். அது யார் என்பது தெரிய வரும்போது அருள்நிதிக்கு மூளையில் இடிக்கிறது. இவரா இப்படி என்று யோசிக்கிறார். அதுக்கு விட சொல்ல முடியாது, அந்த கதையை ஓப்பனாக சொல்ல முடியாது, படத்தில் போய் பார்த்துங்க. அரசியல்வாதியான யார் கண்ணன் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர். லஞ்சம் வாங்கியதற்காக அவர் மீது அந்த கூர் ஜனங்க கோபத்தில் இருக்காங்க. ஆனாலும் மீண்டும் எப்படியாவது பதவியை பெற்றுவிட வேண்டும் என்று முயற்சியில் இருக்கிறார் யார் கண்ணன். ராஜசிம்மன் இந்த படத்தில் கொடூர வில்லனாக வருகிறார். கொடூர வில்லனாக வருகிறார்னா, ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆனவுடனே கெத்து காட்டணுங்கிறதுக்காக அமைச்சரை கிராமத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிராமத்துக்கு அமைச்சரை கூப்பிட்டு வரும்போது அமைச்சருக்கு அவமானம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே அவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் தூக்கி விடுகிறார். எப்படியாவது இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை பெற வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற துடிப்பில் இருக்கிற ராஜசிம்மன் பல்வேறு கிறுக்குத்தனமான மோசத்தனமான தில்லுமுகளை செய்கிறார். அது என்னென்னு படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அருள்நிதி இதுவரை பல படங்களில் நடித்திருக்கிறார். ஆனால் இந்த படத்தில் தான் அவருடைய நவரச நடிப்பை மிக தெளிவாக நம்முடைய மனதிலே புரிய வைத்திருக்கிறார். அழகான பாடி லாங்குவேஜ், அந்த கண்ணசைவில் கோபம், காதல், நெருடல், சந்தேகம், ஒரு இரக்கம், கொஞ்சம் வெட்கம் எல்லாவற்றையும் காட்டியிருக்கிறார் அருள்நிதி. இந்த படத்துக்கு பிறகு ஒரு முழு நேர ஆக்ஷன் லவ்வபிள் காதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் பல படங்களை செஞ்சுருக்காரு, அது நம்ம மனசில் இடம்பெறவே இல்லை. பல தோல்வி படங்களில் தான் சந்தித்து அருள்நிதி இதை தாண்டி வந்திருக்கிறார். எப்படி விக்ரம் சேது 7 படங்களை தோல்வியடைந்து 8வது படம் சேது தான் அவருக்கு வெற்றி பெற்றது.
அதுபோல் அருள்நிதியும் இந்த படத்தில் மிகச்சிறந்த ஒரு நடிகராக தன்னை நிரூபித்து கொண்டிருக்கிறார். இனிமேல் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் வருவதற்கு இந்த படம் ஒரு அச்சாரமாக திகழ்கிறது. சந்தோஷ் பிரதாப் அழகானவன், ஆனால் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் படித்துவிட்டு எத்தனை இளைஞர்கள் கிராமத்தில் தன்னுடைய சாதிக்காரர்களை உயர்த்த வேண்டும்னு முயற்சி பண்ணுறாங்க. இல்லவே இல்லை. அது மாதிரி இல்லாமல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் படித்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய சாதியினுடைய மேம்பாட்டுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் கருத்தை சொல்லியிருக்கிறார் சந்தோஷ் பிரதாப். அவருடைய சாவு துர்மரணமாக அமைந்து விடுகிறது. அந்த சாவை கேட்டதும் அவருடைய காதலி சாயாதேவி துடிக்கிற துடிப்பில் நம்முடைய இதயம் கசிக்கப்படுகிறது. சாயாதேவி இந்த படத்தில் தாழ்ந்த சாதிக்கார பெண்ணாக வருவதோடு மட்டுமில்லாமல் மிக அழகாகவும் பாடி லாங்குவேஜும் நல்லா உணர்த்தியிருக்காரு சாயாதேவி. என்ன இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகன் தான் சொல்ல வேண்டும். ஆனால் துஷாரா விஜயன் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுறாரு. அதாவது காதலன் மீது எந்த அளவுக்கு வெறித்தனமான காதலை கொண்டிருப்பார்கள் சில காதலிகள் என்பதை நன்றாக உணர்த்தியிருக்கிறார். வேலை பார்க்குறது பேங்க்கில், ஆனால் கிராமத்தில் வந்தாருன்னா ஒரு அந்த தாழ்ந்த சாதி பெண் என்ன வேலை செய்கிறாலும் சும்மாடு கட்டிக்கிட்டு தலையில் விறகு சுமக்கிறது அந்த மாதிரி வேலைகள் செய்கிறார். ஆனால் அவருடைய பார்வையில் அருள்நிதி விழுகிறார். அருள்நிதி மாட்டேன்னு தான் சொல்கிறார். விழுந்து விழுந்து காதலிக்கிறார் துஷாரா விஜயன். ஒரு கட்டத்தில் என் கண்ணை பாரு, ஒரு நிமிஷம் நீ என் கண்ணையே பார்த்துட்டேன்னா அப்படின்னு சவால் விடுகிறார். அந்த சவாலில் பல முறை தோற்று விடுகிறார் அருள்நிதி. அதாவது காதலில் தீவிரமான காதலின்னு ஒரு வகை இருக்குது, அதான் துஷாரா விஜயன். தீவிரமான காதலிகள் முன்னால் அந்த காதலன் எல்லா விஷயத்தையும் தோற்று போவான். அதுக்கு உதாரணம் துஷாரா விஜயன். மிக அருமையாக நடித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதேமாதிரி அடுத்த வீட்டு பெண் போலவே பார்ப்பதற்கு தெரிகிறார் துஷாரா விஜயன். ஒரு கிராமத்து பெண்ணாகவே கிராமத்து பேரலையாக நம்ம மனதை கவர்கிறார் துஷாரா விஜயன். இந்த படத்தில் வில்லன் ராஜசிம்மன் கண்களே அந்த பூனை கண்கள் என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி மிரட்டுகிற ஒரு கண்கள். குரலும் அப்படி கட்ட குரல். அந்த மாவட்ட செயலாளர்ன்ற அந்த கெத்தோடு இருக்கார். எப்படியாவது இந்த பதவியை பெற்றுவிட வேண்டும், அதற்காக எத்தகைய கீழ்ச்செயலையும் செய்ய வேண்டும் என்கிற தரத்துக்கு என்னுடைய அரசியல்வாதிகளை மிகச் சரியாக அடையாளம் காட்டுகிறார் நமக்கு ராஜசிம்மன். யார்கண்ணன் மிகச்சிறந்த இயக்குனர். இந்த படத்தில் இரண்டாவது கதை நடித்திருக்கும் சாயாதேவியின் அப்பா. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்கிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியின் அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்துகிறார் யார்கண்ணன். அவரா இப்படி செய்தது என்று யாரும் சந்தேகிக்க முடியாத அளவுக்கு அவருடைய குரோதத்தனமான கொலை வெறி இந்த படத்திலே நிரூபித்திருக்கிறார் யார்கண்ணன். இனிமேல் பல வில்லன் வேடங்களில் நாம் யார்கண்ணனை பார்க்கலாம். இப்படியாக சின்ன சின்ன பாத்திரங்களை கூட செதுக்கி இருக்கிறார் பாறாங்கற்களை சிலைகளாக இயக்குனர் கௌதம் ராஜ். இந்த படத்தில் முக்கிய அம்சம் என்னென்னா டி இமானுடைய இசை. இந்த படம் வெற்றி பெறுவதற்கு முதுகெலும்பாக உழைத்திருக்கிறார் டி இமான். மெலடி பாட்டா சூப்பரு, சோக பாட்டா அருமையாக இருக்குது, மாண்டேஜ் சாங்கா அப்படியே மனதை கசக்கி பிழுகிறது. இப்படி பலதரப்பட்ட மெட்டுகளை போட்டு நம்முடைய மனதை தன்வசம் இழுத்திருக்கிறார் டி இமான். படத்தின் வெற்றிக்கு மிகச் சரியாகவும் உழைத்திருக்கிறார் டி இமான். இந்த படத்தின் சண்டை பயிற்சியாளர் கே கணேஷ்குமார். எந்தவித டூப் இல்லாமல், கிராஃபிக்ஸ் இல்லாமல் கிராமத்தில் எப்படி சண்டை போடுவார்களோ அந்த அளவுக்கு சண்டை காட்சியில் அமைத்திருக்கிறார் கே கணேஷ்குமார். இப்படிப்பட்ட சண்டை காட்சிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 100 பேர் அடிக்கிறது, 10 பேர் அடிக்கிறது, 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறது, இதெல்லாம் செய்தாலும் அதில் கிராஃபிக்ஸ் இல்லாமல் இயல்பான சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார் கே கணேஷ்குமார். இனிவரும் இயக்குநர்களும் இதே போல் இயல்பான சண்டை காட்சிகளை அமைத்தால் நாம் நிச்சயமாக பாராட்டுவோம். சிறிதர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், மிகச் சிறப்பான ஒளிப்பதிவு. ஒரு கிராமத்தில் அப்படியே நம்மளை உலக விட்டுருக்கிறார். அதுவும் ராமநாதபுரத்து கிராமங்களில் அப்படியே நம்மளை எப்படி இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறார் ஸ்ரீதர். கௌதம் ராஜ் எல்லா படங்களைப் போல இதுலேயும் சாதி பிரச்சனையை தான் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாலும் அவருடைய வசனங்கள் குத்தீட்டியாக நம்ம மனதில் பாய்கிறது. அவ்வளோ அருமையான விமர்சனம்.
அதாவது இந்த கீழ் சாதியினரை மேல் சாதியினர் எப்படி பரவசப்படுத்தி மாய வலைக்குள் சிக்குகிறார்கள் என்பதை இயல்பாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் கௌதம்ராஜ். மெஜாரிட்டிங்கிறீங்க, நீங்களாம் ஜெயிலில் தானடா மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க என்று கீழ் சாதியினரை பார்த்து அருள்நிதி சொல்லும் பொழுது சவுக்கடியாக திகழ்கிறது. இதேபோல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பல வசனங்கள் மிக அருமையாகவும் விழிப்புணர்வு கொண்டுதான் இருக்கிறது கௌதமராஜின் வசனங்கள். அடுத்த படத்தில் சாதி பிரச்சனையிலிருந்து நீண்டு வேறு ஒரு கதைக்களத்தை கணேஷ்குமார் எடுத்து திரைப்பட உலகில் தனக்கான ஒரு தனி இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. கழுவேத்தி மூர்க்கன் ஆக்ஷன், லவ், பாலிட்டிக்ஸ் அத்தனையும் கலந்த படம். தியேட்டரில் போய் கழுவேத்தி மூர்க்கனை பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பாக. பைல்வான் பார்வையில் கழுவேத்தி மூர்க்கனுக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.